வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எப்போது அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 2027 ஆகஸ்ட் 15. நம்ம இந்தியாவில் முதல் முறையாக புல்லட் ரயில் சேவை வந்து தொடங்க போகிறாங்க. ஆக்சுவலி இந்த புல்லட் ரயில் சேவை பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து அகமதாபாத் வரையிலானது தான். இது 508 கிலோமீட்டர் தொலைவுக்கானது. இதன் மூலமாக பயண நேரம் ரொம்ப குறைக்கப்படும். 2 மணி நேரம் 17 நிமிடமாக இதில் குறைக்கப்படும். இதில் மும்பை டு அகமதாபாத்தாக இருந்தால் கூட முதல் முறையாக இதை எங்கேருந்து எங்கே இயக்க போகிறாங்க அப்படின்னா குஜராத்தில் சூரத்லேருந்து பிலிமோரா வரைக்கும் தான் இயக்க போகிறாங்க. இது எந்த வேகத்தில் இயக்குறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இயக்குறாங்க. 320 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது மணிக்கு 320 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் இயக்குவாங்க. இப்போ பொதுவாக நம்ம ரயில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் தான் இயக்குவாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அதிகமாக 4 மடங்கு வேகத்தில் வந்து இயக்குறாங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் இந்த தகவலை எல்லாம் நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா டு குவஹாத்தி. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா படுக்கை வசதி இல்லாத வந்தே பாரத் ரயில்கள் தான் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா முதல் முறையாக படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் வந்து இயக்க போகிறாங்க. இது மேற்கு வங்காளத்துடைய தலைநகரான கொல்கத்தாவிலிருந்து அஸ்ஸாமுடைய கவுஹாத்தி நகர் வரைக்கும் தான் இயக்குறாங்க. இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 966 கிலோமீட்டர், அதாவது இந்த வழித்தடத்துடைய நீளம். இதோடைய தொடக்கம் கொல்கத்தாவில் இருக்கிற ஹவுரா ரயில் நிலையத்திலேருந்து தான் இந்த படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலுடைய சேவையை தொடங்குறாங்க. இது எப்போ தொடங்க போகிறாங்க அப்படின்னா இப்போலேருந்து ஒரு 15லேருந்து 20 நாட்களில் தொடங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவித்திருக்காங்க. மொத்தமாக இதில் 16 பெட்டிகள் இருக்கும். 823 பேர் வரைக்கும் பயணம் மேற்கொள்ள முடியும். இதோடைய அதிகபட்ச வேகம் 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே பொதுவாக இப்போ வந்தே பாரத் ரயில்களை எல்லாம் ஒரு 120 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் தான் இயக்குறாங்க. அதே வேகத்தில் தான் இதுவும் இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி 12 இந்த வகையான படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, 2026 ஜனவரி 1 எந்த 2 நாடுகள் அணு உலை பட்டியலை பரிமாறிக்கொண்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா பாகிஸ்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் அவங்கக்கிட்ட எங்கெங்கே எந்தெந்த அணு உலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்டியலை வந்து பரிமாறுப்பாங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் வந்தாலும் நம்ம அணு உலைகளை தாக்குறத தவிர்க்கணும், அந்த மாதிரி அணு உலைகளை எல்லாம் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா இப்போ ஒரு என்ன தான் போராக இருந்தாலும் அணு உலையை தாக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக வர பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் தாக்குறத தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தான் இது. 1988ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இதற்கான ஒப்பந்தம் வந்து கையொப்பமாக இருந்தது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் கைதிகளுடைய பட்டியலையும் பாகிஸ்தானில் இருக்கிற இந்திய கைதிகளுடைய பட்டியலையும் பரிமாறிப்பாங்க. இந்த ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிமாற்றம் பண்ணுறாங்க. இது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கைதியுடைய தண்டனை காலம் முடிந்தாலும் சில நேரங்களில் அவங்க அந்த சிறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பட்டியலை பரிமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கைதி தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் இருக்கார் அப்படின்னா அவரை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமாக நடக்குது. அடுத்தது, 2026 புத்தாண்டு முதல் முறையாக எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிரிப்பட்டி. இந்த ஆண்டு புத்தாண்டு முதல் முறையாக
கிரிட்டிமதி அப்படிங்கிற தீவில் இருக்கிற கிரிப்பட்டி அப்படிங்கிற நாட்டில் தான் தொடங்கியது. 2026 ஆண்டை முதல் முறையாக வரவேற்ற நாடு இதுதான். இது பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற தீவு. அதே நேரம் ரொம்ப தாமதமாக வரவேற்கும் நாடு அது எது அப்படின்னா அமெரிக்க சமோவா அப்படிங்கிற நாடும் நிவே அப்படிங்கிற தீவுகளும் தான். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சுதர்சன சக்கரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து அமைக்க போகிறோம். இதற்கு வைத்திருக்க பேர் தான் சுதர்சன சக்கரா அப்படிங்கிறது தான். கடவுள் விஷ்ணுவுடைய கையில் ஒரு சுதர்சன சக்கரம் இருக்கும். அதோடைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அந்த கடவுள் விஷ்ணுவுடைய கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுவோம்னா தீயதை எதிர்க்கும், அதை போய் சுற்றி போய் தாக்கி அதை அழிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. போன ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் மோடி இந்த மாதிரி நம்ம ஒன்று அமைக்க போகிறோம் அப்படின்றத தெரிவித்திருந்தார். இப்போது என்ன தெரிவித்திருக்காங்க அப்படின்னா இதனுடைய உருவாக்கத்தில் DRDO அமைப்பு இருக்குல்ல, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அது மிக முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தான் தெரிவித்திருக்காரு. இந்த சுதர்சன சக்கராவுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாட்டுடைய அயன் டோம் போன்ற ஒரு அமைப்பு தான் இது. அதாவது எப்படின்னா செயற்கைக்கோளை கண்காணிக்கும், அதே மாதிரி ஏவுகணையை இடைமறிக்கும், அப்புறம் லேசர் மூலமாக தாக்குதல் பண்ணுற ஆயுதங்களை கூட ஒருங்கிணைக்கும். இப்போது நீங்கள் இஸ்ரேலுடைய அயன் டோமை பார்த்தீங்கன்னா இப்போது அந்த நாட்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு ஏவுகணைகள் போகுதுன்னா உடனடியாக அதை சென்ஸ் பண்ணி உடனடியாக தாக்கி அளிக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த அயன் டோம். அதே மாதிரி நமக்கு ஒரு இந்தியாவுக்காக சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற ஒன்றை அமைக்க போகிறாங்க. இது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாடி நிறுவப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதாவது 2035 ஆண்டுக்குள்ளாடி நிறுவப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் 2025 அதிக புலிகள் மரணமடைந்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். இந்தியாவில் 2025 ஆண்டு 166 புலிகள் மரணமடைந்திருக்கு. இது 2024 ஆண்டை விட அதிகம். 2024 ஆண்டில் 126 புலிகள் மரணமடைந்தது. இப்போ அதை விட 40 புலிகள் அதிகமாகவே மரணமடைந்திருக்கு. மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சமாக 55 புலிகள் மரணமடைந்திருக்கு. இதில் புலிகள் மாநிலம் அப்படின்னு மத்திய பிரதேசத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அதிகமான புலிகள் இருக்கும். அதிகமான புலிகள் இருக்க இடத்துல அதிகமான புலிகள் மரணமடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதன் மூலமாக மத்திய பிரதேசத்தில் அதிகமான புலிகள் மரணமடைந்திருக்கு. புலிகளுடைய இறப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னென்னா புலிகளுடைய எல்லையை நிலைநாட்டுறதுக்கு அந்த புலிகளே சண்டையிட்டு மரணமடைந்துடும். அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்புறம் வயது மூப்பு காரணமாக சில புலிகள் வந்து மரணமடையுது. உலகிலேயே ரொம்ப அதிகமாக 75% புலிகள் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்பு தான். அடுத்தது, 2026 ஆண்டு அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்புடைய முதல் கட்டம் இது வந்து தொடங்க போகிறாங்க. ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் 2026. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் தொடங்க போகிறாங்க. இது இந்த வர ஜனவரி 5ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 5 புலிகள் காப்பகங்கள் திருநெல்வேலியில் களக்காடு முண்டந்துறை, அப்புறம் கோயம்புத்தூரில் ஆனைமலை, அப்புறம் நீலகிரியில் முதுமலை, ஈரோட்டில் சத்தியமங்கலம், விருதுநகரில் ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை. 2018 ஆண்டு தமிழ்நாடு புலிகள் எண்ணிக்கை வந்து 264 இருந்தது. அப்புறம் 2022 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் புலிகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 306 இருந்தது. இப்போ இந்த ஆண்டு இன்னும் ஒரு முறை வந்து கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. அடுத்தது, சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? இதற்கான ஆன்சர் தீப்தி சர்மா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் இவங்க 152வது விக்கெட்டை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதனை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய வீராங்கனையான மேகன் ஷட் அவங்க 151 விக்கெட்டுகளை வீழ்த்தியது சாதனையாக இருந்தது. இப்போ அதையும் தாண்டி இவங்க 152 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காங்க. உலக அளவில் T20 கிரிக்கெட் போட்டிகளில் 1000 ரன்கள் மற்றும் 150க்கு மேலே விக்கெட்டுகளை கடந்த முதல் வீராங்கனை இவங்களாக தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுலையும் சேர்த்தே பார்த்திங்கன்னா T20 கிரிக்கெட்டில் 1000 ரன்கள் ஸ்கோர் பண்ணது, அதே மாதிரி 150 விக்கெட்டுகளை எடுத்தது. இந்த மாதிரி ஒரு சாதனையை படைத்த முதல் நபர் வந்து தீப்தி சர்மா தான். அடுத்தது,
மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கான சந்தை அணுகல் ஆதரவு திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் 6 ஆண்டுகள். இப்போ மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு சந்தை அணுகல் ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசு சந்தை அணுகல் ஆதரவு திட்டம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்காங்க. போன ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. இது 2026லேருந்து 2031 வரைக்கும் 6 ஆண்டுகளுக்கான ஒரு திட்டம் தான். இதற்காக ரூபாய் 4531 கோடியை வந்து நிதி ஒதுக்கீடாக பண்ணியிருக்காங்க. இதில் நடப்பு நிதியாண்டுக்கு ரூபாய் 500 கோடியை நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு புதிய நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எப்படின்னா, சர்வதேச வர்த்தக கண்காட்சிகளில் அந்த ஒரு நிறுவனத்தை இடம்பெற செய்வாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு கண்காட்சிகளில் அந்த நிறுவனங்களை வந்து பங்கேற்க வைப்பாங்க. அதே மாதிரி வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இதன் மூலமாக அந்த ஒரு நிறுவனம் சிறு நிறுவனமாக இருந்தால் கூட அது மேலும் மேலும் வளரும். ஓகே, அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். DRDO உருவாக்க தினம், இது ஜனவரி 1ஆம் தேதி. DRDO அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். 1958ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இது உருவாக்கியிருந்தாங்க. DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் சமீர் வி காமத் அப்படிங்கிறவர். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எப்போது அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 2027 ஆகஸ்ட் 15, அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அடுத்தது, இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா டு குவஹாத்தி. அடுத்தது, 2026 ஜனவரி 1 எந்த 2 நாடுகள் அணு உலை பட்டியலை பரிமாறிக்கொண்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா பாகிஸ்தான். அடுத்தது, 2026 புத்தாண்டு முதல் முறையாக எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிரிப்பட்டி. அடுத்தது, இந்தியாவின் புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சுதர்சன சக்கரம். அடுத்தது, இந்தியாவில் 2025 அதிக புலிகள் மரணமடைந்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது, சர்வதேச மகளிர் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? இதற்கான ஆன்சர் தீப்தி சர்மா. அடுத்தது, மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கான சந்தை அணுகல் ஆதரவு திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் 6 ஆண்டுகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இதில் பார்க்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காவல் பெண்டு. ஓகே, நிறைய பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் AM ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தியடிகள், ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி மு வரதராஜன், ஆப்ஷன் டி GU போப். ஓகே, இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டுமே கமெண்ட் பண்ணால் கூட போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய டெலகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.